வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. இதை நான் 1 கிலோ புடலங்காய் வாங்கியிருக்கேன். நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் இவ்வளோ எடுக்க போகிறதில்ல, 1/2 கிலோ தான் எடுக்க போகிறேன். இதில் ஒரு 5 காய், இந்த காயை எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரசம் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா நார் மாதிரி இருக்கும். அதனால தான் இதில் இப்படி கட் பண்ணிங்கன்னா, 2ஆக கட் பண்ணிங்கன்னா கொட்டை இருக்கும். இது பெருசாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கையால் இப்படி எடுத்துருங்க. இந்த மாதிரி கொட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கப்பு வந்திருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் நல்லா கையால் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணிலாம் இருந்துன்னா வந்துடும். அப்போ வேகிறதுக்கு சீக்கிரம் வெந்துடும். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் இப்படி இது பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி வந்துருச்சு பாருங்கள். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அது போடுங்க. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் புடலங்காய். உப்பு முதல்ல கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி போடுங்க, ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பத்தை தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அது போடுங்க. பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.